இந்த வீடியோல நீங்க பார்க்குற அந்த விலங்குக்கும், அந்த செடிக்கும் நடுவுல ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு. அத தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட போறோம். வாங்க. இன்ட்ரஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த விலங்கோட பேரு ட்ரீ ஷ்ரூ. தமிழ்ல மர மூஞ்சிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தென்கிழக்கு ஆசியாவோட மலைக்காடுகள்ல அதிகமா காணப்படுது. குறிப்பா சொல்லணும்னா, மலேசியா பக்கத்துல இருக்கக்கூடிய போர்னியா அப்படிங்கிற உலகத்தோட 3வது பெரிய தீவுல இது அதிகமா வாழுது. இது பார்க்கறதுக்கு எலி மாதிரியும் இருக்கும், அணில் மாதிரியும் இருக்கும். ஆனா 2ஓட வகையும் கிடையாது. இது ஒரு தனி உயிரினம். இதோட உணவுகள் பார்த்தீங்கன்னா, பூச்சிகள், வண்டுகள், பழங்கள், விதைகள் இதெல்லாம். அடுத்தது இது பிக்சர் பிளான்ட். இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பூச்சியை அட்ராக்ட் பண்ணி உள்ள விழ வச்சு அதை உணவா எடுத்து உயிர் வாழக்கூடிய ஒரு நான் வெஜிடேரியன் தாவரம். இதை தாவர குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊன் உண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த பிக்சர் பிளான்ட்டும் அந்த ட்ரீ ஷ்ரூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பண்டமாற்று முறையில உணவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுது. அதை எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த பிக்சர் பிளான்ட் இலை மாதிரி இருக்கக்கூடிய அதோட மூடியில இனிப்பான ஒரு திரவத்தை சுரக்கும். இந்த ட்ரீ ஷ்ரூ விலங்குக்கு இந்த இனிப்பான திரவம் ரொம்பவே பிடிக்கும். சோ ஒவ்வொரு செடியா மாறி மாறி அந்த இனிப்பான திரவத்தை நக்கி நக்கி இது சாப்பிடும். இன் ரிட்டர்ன் இந்த ட்ரீ ஷ்ரூ அந்த செடியை ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டா நினைச்சு அதோட கழிவை கழிச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அந்த கழிவு செடி உள்ள போய் விழுந்து அதுல இருக்கக்கூடிய நைட்ரேட்டை உரமா எடுத்து அந்த செடி சர்வைவ் ஆகுது. இந்த செடிக்கு மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய நைட்ரேட் இந்த ட்ரீ ஷ்ரூவோட கழிவுல இருந்து கிடைக்குது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பூமியில எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகுறது கிடையாது. ஒரு உயிரினத்தோட தேவையில்லாத கழிவு இன்னொரு உயிரினம் உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான பொருளா மாறுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.